Hello friends, welcome to Kurinji Kadambam. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி Srilankan ஸ்டைல் பூசணிக்காய் கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். செய்யிறதுக்கும் ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரத்துல நான் இன்னைக்கு 2 கப் அளவு பூசணிக்காய் விதை நீக்கிட்டு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் பூசணிக்காய் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கணும். 5 பல் பூண்டு, பெருசாக இருந்ததுன்னா 2 கூட போட்டுக்கோங்க போதும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, இல்லை பெரிய வெங்காயம் கூட ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணீர் அல்லது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் பார்த்து சேருங்க, ஏன்னா மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால காரத்திற்கேற்ப சேர்த்துக்கிட்டா போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் இதோடையே சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. பூசணிக்காய் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ளேயுமே குழைவாக வெந்துடும். மூடி போடும்போது இன்னுமே சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா தண்ணியும் சுண்டிருச்சு, பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு, குழைவாயிருச்சு. இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிட்டு அதை கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணீரும் இது கூட சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் கொதித்து பச்சை வாடை போகட்டும். அப்போ பூசணிக்காய் இன்னுமே நல்லா மசிஞ்சு வேக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால், 1/2 மூடி தேங்காயில் எடுத்த தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அது ஒரு கப் அளவு தேங்காய் பால் சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீலங்கன் ரெசிப்பியில் எல்லாமே நம்ம தேங்காய் பால் சேர்த்து தான் செய்வாங்க. தேங்காய் இல்லாமல் ஒரு ரெசிப்பியே அங்கே இருக்காது. அந்தளவுக்கு தேங்காய் ரொம்ப ஃபேமஸ். ஸோ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கடைசியில் தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கொதித்து அது திரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம பச்சை வாடை, புளியோடைய பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்து நல்லா நுரைக்கட்டி வரும்போது இறக்குனா போதும். இல்லை முன்னாடி உங்களுக்கு தண்ணியாக 2ஆம் தேங்காய் பால் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியே கூட செய்யலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறோம். ஸோ இது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்த ஒரு சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் தாளித்து கொட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இதில் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு எல்லாத்தையும் நான் இன்றைக்கி ஒரு கடாயில் வச்சுருக்கேன். அவங்க மண் பாத்திரத்தில் தான் செய்வாங்க. ஸோ மண் சட்டி இருந்ததுன்னா அதில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. பார்க்குறக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம பூசணிக்காயில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.